ராத்திரி பூரா கால் சென்டர்ல கண்ணு முழிச்சு வேலை பார்த்து கால்னா காசு மிச்சம் பண்ண முடியலையே. ஏதாச்சும் சைட்ல பிசினஸ் பண்ணா தான் சைன் பண்ண முடியும். என்ன பண்ணலாம்? சோ மக்களே, இன்னைக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா சௌமி பர்த்டே வரதுக்கு இன்னும் 10 மினிட்ஸ் இருக்கு. அதனால வந்துட்டு நாங்க முழிச்சிருந்து விஷ் பண்ண போறோம் நானும் ஷவின். ஓகேவா? ஆனா எனக்கு தான் தூக்கம் வருது. அப்புறம் ஒன்று தூங்கி நிற்கிறவங்களை எழுப்பி ஹாப்பி பர்த்டே சொல்ல முடியுமாப்பா? அதனால நாங்கள் ரெடியாக மைக்கெலாம் போட்டுட்டு உட்காந்துருக்கோம். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் வீட்லயே கேக் பண்ணி வெட்டலாம்னு சொல்லிட்டு கேக்லாம் ரெடி பண்ணோம். அன்பார்ச்சுனேட்லி ஃபெயிலியர் ஆயிடுச்சு, தீஞ்சிருச்சு. எதனாலும் தெரியல. வீடே ஒரே ஸ்மெல், வந்து பார்த்தா எல்லாம் புகையா வந்துட்டு இருக்கு. ஆமா, இப்படிதான் ஆயிடுச்சு. ஓகேவா? அந்த கேக்கு நான் வச்சுட்டு கீழே போயிட்டு ஸ்விக்கில ஒண்ணு வாங்கிட்டு மேல வர்றதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சுங்க. அங்க ஆயிடுச்சு. அது மாதிரி மூக்குள்ள ஸ்மெல்லு வந்துச்சு. எப்படி ஆச்சு சொல்லு, அவங்க கிட்ட சொல்லு. என்ன ஆச்சு சொல்லு, என்னாச்சு? டம்முன்னு ஆயிடுச்சாங்க. இந்த மாதிரிதான் வந்துட்டு அம்மா கிட்ட வா கேக் பண்ணலான்ற ஒரு பிளானு சொதப்பினதுனால அந்த தீஞ்ச கேக் இப்படி வா வழி விடு. அங்க பாரு, அந்த தீஞ்ச கேக்லயே கொஞ்சம் பார்ட் வந்துட்டு நடுவுல மட்டும் சேஃபா இருக்கும்ல, அதை மட்டும் எடுத்து கேக் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இந்த தடவை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கப்பா. எதுனாலும் பரவாயில்லப்பா, குடுப்பா ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு. நான் காசு போட்டு வாங்கி பண்ணலாம் தான் நினைச்சேன். அதுல வந்து உன்னோட அன்பு பொறுப்பு பருப்பு எல்லாம் இருக்கா இல்லையான்னு சொல்லுவேன். பேட் வச்சு பேசுறேன். அதுல வந்துட்டு நான் செய்யற மாதிரி வராது, பாசம் இருக்காதுன்றதுனால எதுக்கு சிரிச்ச? அதனால அப்படி பண்ணிட்டேன். ஓகே, ஓகே. இப்ப டைம் 12 மணி ஆயிடுச்சு. நம்ம வந்துட்டு கேக் வெட்டலாம். கை தட்டுங்க. நான் போய் கேக் எடுத்துட்டு வரேன்ப்பா. கிளாப் பண்ணுங்க. அப்பா கேக் தர போறாரு. சோ இதுதான் மக்களே நான் பண்ண கேக். அதாவது நான் பண்ண கேக்ல மீந்த கேக்கு. ஓகே, சோ இதை நம்ம வெட்டிடலாம். பாக்கிறதுக்கு சூப்பரா இருக்குல்ல கேக் மாதிரி. இருக்கு. சர்ப்ரைஸ்லாம் ஆகாது. நான் செய்யறப்ப பாத்துட்டு தானே இருந்தேன். பார்த்தேன், பட் ஆனா இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணதெல்லாம் நான் பார்க்கல. ஓகே, இருடா, நீ சர்ப்ரைஸ் அவரு. மம்மம் சூப்பர். ஓகே, வெட்டிடலாமா? வா அம்மா, நீ பாத்து அவங்க கிட்ட கத்தி தூரமா வச்சுக்கோ. அம்மாக்கு பர்த்டே சொல்லு. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஷவி பாடு. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டு சௌமி. புள்ளைக்கு தருவேன். இந்த கேக் மேல நம்பிக்கை இல்லாம தானே இப்படி பண்றேன். ஃபர்ஸ்ட் உனக்கு கொடுத்து டெஸ்ட் பண்ணிக்கிறேன். நல்லா இருக்கா? நான் பண்ணதுல நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவோம். கேக் சாப்பிடுப்பா, சூப்பரா இருக்கு. நான் சாப்பிட்டு பார்க்கிறேன், தம்பி கொடுக்குறேன். நல்லா இருக்கா? எப்படி இருக்கு? இங்க நின்னு பார்த்து சொல்லு, எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? இப்படி கேட்காம நல்லா இருக்கா? அங்க கேமரா வச்சு சொல்லு. ஹாய் ஹாய் சொல்லு. நல்லா இருக்கா? சூப்பரா இருக்காங்க. நீங்க சாப்பிட்டு பாருங்க, நான் உன்னை கூட்டி விடுறேன். ஹாப்பி பர்த்டே. தேங்க் யூ. உனக்குமாப்பா? ஓகே, பர்த்டே செலிப்ரேட் பண்ணிட்டோம். சூப்பரா இருக்கு. அவ்வளவுதான்ப்பா, முடிஞ்சிச்சு. சரியா? அதான்ப்பா வெறும் கேக் மட்டும். அது தீஞ்சு போன கேக், அது குட்டி கேக். இது பண்றதுக்கே நான் கிட்டத்தட்ட 2 hours ஸ்பெண்ட் பண்ணி சாப்பிடவே இல்லை. இங்க பாருங்க, சொன்னா நம்ப மாட்டீங்க, ஸ்விக்கில ஆர்டர் பண்ண சாப்பாடு கூட நாங்க ஒன்றும் சாப்பிடல. 2 பேருமே சாப்பிடல. இவனை தூங்க வைக்கிற முயற்சியில ஒரு 2 மணி நேரமா இருந்தா அது ஒர்க் அவுட்டே ஆகல. இனிமேல் தான் சாப்பிடணும். ஓகே, சாப்பிட்டு தூங்கலாமா? பர்த்டே முடிஞ்சிருச்சு. ஓகே மக்களே, நீங்களும் வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா சௌமிக்கு கமெண்ட்ஸ்ல ஹாப்பி பர்த்டேன்ற விஷஸ் போட்டுருங்க. ஓகே ஓகே, அதுக்கு முன்னாடி வந்துட்டு இன்னொரு சர்ப்ரைஸ் கூட இருக்கு. நிஜமாலுமே இது சர்ப்ரைஸ் தான். சௌமிக்கு சீரியஸாவே தெரியவே தெரியாது. ஸ்விக்கில ஆர்டர் போட்டு வாங்கிட்டியா திருப்பி? ஆமா, இந்த ஃப்ரைட் ரைஸ் இது கிடையாது. நிஜமாலுமே நான் ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். என்னது? மம்மம் இல்லப்பா, அம்மாக்கு சர்ப்ரைஸ் ஒண்ணு இருக்கு. என்ன சர்ப்ரைஸ் சொல்லு? போய் என் லேப்டாப் பேக் இருக்குல்ல, ஆபீஸ் எடுத்து போற பேக், அதை எடுத்துட்டு வரியா? டயர்ட் ஆயிடும்பா. உனக்கு சர்ப்ரைஸ் தரேன்ற, அது கூட அப்ப ஏஞ்சி போக மாட்டேன். கேக் தானே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நான் தானே பர்த்டே பேபி. நீ போப்பா, சீக்கிரம் விட்டோம். மக்களே, இதுல நான் வந்துட்டு பாத்தீங்கன்னா கேரமல் பால்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிருக்கேன். பாத்தீங்களா?
இது கேரமல் பால்ஸ், அப்புறம் வந்துட்டு இது சாக்கோ சிப்ஸ் எல்லாமே போட்டு ரெடி பண்ணிருக்கேன். ஆக்சுவலா பெரிய கேக்கா ரெடி பண்ணலாம்னு நினைச்சது, கடைசியில வந்துட்டு ஷர்வின் சைஸுக்கு குட்டி கேக் ஆயிடுச்சு. நல்லா இருக்காப்பா? நல்லா இருக்கா? ஓகே. ஆக்சுவலா இதை நான் வாங்கி வந்துட்டு பத்திரமா வந்துட்டு எங்க ஆபீஸ்லயே வந்துட்டு சேஃபான ஒரு ஆள்கிட்ட கொடுத்து வச்சிருக்கேன். சோ காமி ஃபர்ஸ்ட் வச்சிருந்தேன் இதே சொல்றேன். ஷவி என்ன பண்ற ஷவி? கண்ண மூடு. அவன் கண்ண மூடுப்பா. உன் கண்ண மூடு. கண்ணல மூட மாட்டேன் காமி. என்னது? அதுலயே எழுதிருக்கேன். ஏமாத்திரியா? இது புது பேக்கா இருக்கு. ரோட்ல கடந்துச்சு அந்த பேக். இரு உன்னோட ரியாக்ஷன் வந்து நான் மக்கள்கிட்ட காட்டுறேன். அதான் காமிக்காது. இரு நான் போன் எடுத்துக்கிறேன் கையில. மக்களே, சோ நம்ம சௌமிக்காக சர்ப்ரைஸா வந்துட்டு ஒரு ரிங் வாங்கியிருக்கோம். ஆனா அவளுக்கு அது என்ன ரிங்ன்றது ஒன்னும் அவ கெஸ் பண்ணவே இல்லை. இல்ல கெஸ் பண்ணிட்டேன். இது சுபாரணி பர்த்டேக்கு நம்ம போற வச்ச பாத்துமே அந்த ரிங், அதே ரிங் மாதிரி இருக்கு. அதே ரிங்லாம் கிடையாது, அந்த ரிங்லாம் வித்துட்டாங்க. அதே எப்படி வச்சிருப்பாங்க? அந்த டிசைன் மாதிரி தான் இருக்கு. எனக்கு என்னமோ அந்த டிசைன் மாதிரி தான் இருக்கு. கரெக்டா ஞாபகம் இல்ல, ஆனா அந்த டிசைன் மாதிரி தான் இருக்கு. சூப்பரா இருக்கு. ஆனா எப்படிப்பா, ஏன் இப்ப இவ்வளவு செலவு பண்ணி வாங்கினேன் இந்த பர்த்டேக்கு? நான் சேர்த்து வச்சிருந்தேன், கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு வாங்கினது. ஆக்சுவலா சைஸ் எப்படி தெரியும் உனக்கு? எனக்கு குட்டி கை, உனக்கு எப்படி சைஸ் தெரியும்? இப்போ உன்னோட ரிங்லாம் நீ எங்க கட்டி வைக்கிற? நான் இங்க அப்படியே ஷெல்ஃப்ல தான் இருக்கும். அதை எடுத்துன்னு போய் ஒரு நாள் சைஸ் இந்த முகன கடையில வந்துட்டு ஒரு அடகு வைக்கிற கடை இருக்குல்ல, அதை அடகு வச்சுதான் இது வாங்கணும். இல்ல அந்த மோதிரத்தை காலில் கூட பார்த்தல வைத்தியம். அந்த கடையில எடுத்துட்டு போயிட்டு இந்த மோதிரத்தோட சைஸ் என்ன அப்படின்னு சொல்லி பாரு, அதுக்குள்ள சாப்பிட்டே முடிச்சிருவான் போல கேக்க. நல்லா இருக்காப்பா? சூப்பரா இருக்கா? ஓகே. ஸோ நான் அந்த ரிங்கை வந்துட்டு என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடுத்துட்டு போயிட்டு அந்த அடகு கடையில இந்த ரிங்கோட சைஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டு வந்துட்டேன். அந்த சைஸ் வச்சுதான் இந்த ரிங்கை வாங்கினேன். சூப்பரா இருக்கு அண்ணா, பயங்கரமா இருக்கு. அதுல என்ன இருக்குன்னு தெரியுமா? என்ன? உள்ளார ஒரு கார்டு இருக்கும், எடுத்து பாரு. டைமண்ட் அதுலயே போடுறீங்க, மேலேயே போட்டுருந்துச்சு டைமண்ட். பட் ஆனா பெருசா நான் எதுவும் பாக்கல. என்னப்பா நீ பெருசா சர்ப்ரைஸ் ஆகவே இல்ல? பாக்குறவங்க என்ன தோட நினைச்சுப்பாங்க, இவங்க ஏற்கனவே ஒன்னா போய் வாங்கிட்டு வந்துட்டாங்க. இல்ல, நான் இதை ஆல்ரெடி பார்த்தேன். ஆனா வந்து கொஞ்சம் நாள் ஆகும் வாங்குறதுக்கு அப்படின்ற மாதிரிதான் யோசிச்சேன். ஆனா எனக்கே தெரியாம நீ வாங்கினது வந்து எனக்கு ஒரு மாதிரி சர்ப்ரைஸா இருக்குன்றதை விட ஒரு மாதிரி சென்டிமெண்டா ஃபீல் ஆகுது. ஏன்பா கண்ணெல்லாம் கலங்குற மாதிரி பேசுற? கண் கலங்குற. கண்ணை ஜூம் பண்ணி பார்ப்போம். காட்டு கிட்ட காட்டு காட்டு காட்டு. ஓ மக்களே, சௌமி வந்துட்டு கொஞ்சம் ஃபீலிங்ஸ் ஆயிட்டான்னு நினைக்கிறேன். சூப்பரா இருக்கு, கையில போட்டு காட்டுப்பா. ஹாப்பியா இருக்கு. நீயே போடு. நான் ஸ்டாண்ட்ல மைக் வச்சிரேன் மக்களே. ரிங் போடுறது வந்துட்டு வீடியோ நல்லா இருக்கா ஷவி? இப்படி சாப்பிடுறியே. ஓகே, கொடுங்க கொடுங்க கொடுங்க. எந்த விரல்பா இது? கொஞ்சம் பாக்குறதுக்கான பெருசா இருக்குல்ல அந்த ரிங்கை விட. சோ மக்களே, இதுதான் நான் சௌமிக்காக வாங்கி. சூப்பரா இருக்கு, ரோஸ் கோல்டு. கரெக்டா? ஆமா, ரோஸ் கோல்ட்ல. இது வந்துட்டு எத்தனை ஸ்டோன்ஸ் இருக்குன்னா 7 டைமண்ட் ஸ்டோன்ஸ் இருக்குது. ஓகே, ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அம்மாக்கு ரிங் போடலாமாப்பா? மக்களுக்கு திரும்பி உன் கையை மட்டும் காமிச்சிருப்பான். எந்த இதுலயா அதுலயா? இங்க இதான் ரிங் ஃபிங்கர். ஹாப்பி பர்த்டே டு யூ, டு யூ, ஹாப்பி டைமண்ட் டே டு யூ. சூப்பரா இருக்கே. ஆமா, இதுதான் எங்களோட பெரிய டைமண்ட். நீங்க பாருங்க, கை ஃபுல்லா வந்துட்டு ரொம்ப அழகா இருக்கு, சூப்பரா இருக்கு. கிளாப் ஹேண்ட்ஸ் பண்ணாம கிளாப் கிளாப். எனக்காக நீ யோசிச்சு பண்ண. ஆமாப்பா, இது வந்துட்டு எப்படி தெரியுமா, அந்த கடையில வந்துட்டு மந்த்லி வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா சீட்டு போடலாம். அந்த சீட்டு போட்டு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து எப்படி ஆக்சுவலா உன சொல்ல போனா கெவினுக்கு சேவிங்ஸே தெரியாது. எப்படி அவன் சேவ் பண்ணி இதை வாங்கி கொடுத்தான்னா எனக்கு ஒரு பெரிய டவுட்டா இருக்கு. உனக்காக தான் பண்ணிருக்கேன். எல்லாமே பிளான் நான் தான் சொல்லுவேன். ஆனா இந்த டைம் எனக்கு தெரியாம ஒரு எப்படின்னு சொல்ல தெரியல எனக்கு வேர்ட்ஸ். குறிப்பு என்னன்னா மக்களே, என்னோட பர்த்டே அன்னைக்கு மதியானம் 12 மணி வரலும் என் பர்த்டேன்றத மறந்து
அவ வந்துட்டு இந்த வருஷம் இருந்தா அதுதான் அண்டர்லைன் இந்த வருஷம் செய்யக்கூடிய ஒரு இந்த வருஷம் நானே அந்த பீரியட்ல நானாவே இல்ல. சோ என்னோட மைண்ட் ஃபுல்லாவே வேற ஒரு அப்செட்ல இருந்ததுனால என்னால அந்த பர்த்டே எல்லாம் என்னால கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. அண்ட் நெக்ஸ்ட் பர்த்டேக்கு கண்டிப்பா நான் ஏதாவது பண்ணுவேன்னு சொல்ல மாட்டேன், நான் ஏன் பண்ணணும். ஓகே மக்களே, அடுத்த வீடியோல பார்க்கலாம். until then bye bye. Bye டாடா. பாய் சொல்லு. பாய். Thank you pa, thank you pa. Happy birthday pa, thank you pa. Happy birthday.